யா கஃபூர் யா ரஹீம் யா அல்லாஹ். கிருபையுள்ள ரஹ்மானே, நாங்கள் எல்லாம் மனிதர்கள், மறதியாளர்கள், பாவம் செய்யும் தன்மை உடையவர்கள். யா அல்லாஹ், யா ரஹ்மானே, நாங்கள் எல்லாம் தெரிந்தோ தெரியாமலோ, இருட்டிலோ பகலிலோ, கூட்டாகவோ தனியாகவோ செய்த ஒவ்வொரு சிறிய பெரிய பாவங்கள் அத்தனையும் மன்னித்து கிருபை செய்ய. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, நீ பாவங்களை மன்னிக்க கூடியவனாயிருக்கின்றாய். யா அல்லாஹ், கஃபூர் ரஹீம் என்ற சொல்லுக்கு தகுதியானவனாயிருக்கின்றாய். ரஹ்மானே, எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து கிருபை செய்ய. அல்லாஹ், நாங்கள் வாழும் நாட்களிலேயே எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்து விடியா. அல்லாஹ், பாவ மூட்டைகளை சுமந்தவர்களாக இவ்வுலகிலே எங்களை வாழச் செய்து விடாதே. ரஹ்மானே, யாரப்பே, உன்னால் பாவங்களை மன்னிக்கப்பட்டவர்களாக எங்களை நீ வாழச் செய்ய. அல்லாஹ், பாவமான காரியங்களில் இருந்தும் நாங்கள் தவிர்ந்திருப்பவர்களாக எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் நீ ஆக்கியருள். ரஹ்மானே, யா அல்லாஹ், பாவத்திற்காக தௌபா செய்துவிட்டு மீண்டும் பாவங்களின் பக்கம் போகாமல் எங்களுடைய உள்ளத்தையும், யா ரஹ்மானே, எங்களுடைய உடல் உறுப்புகளை நீ பாதுகாத்தருள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா ரஹ்மானே, எங்களுடைய உடலில் இருந்து உயிர் பிரிவதற்கு முன் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களிலே எந்த ஒரு சிறு பாவத்தை கூட விட்டு வைத்து விடாதே. ரஹ்மானே, யா ரப்பில் ஆலமீனே, உன்னுடைய தண்டனையும் மிகவும் பெரியது. யா அல்லாஹ், மிகவும் கொடியது. ரஹ்மான், யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து கிருபை செய்ய. அல்லாஹ், யா ரஹ்மானே, யா அல்லாஹ், நாங்கள் ஹயாத்தோடு இருக்கும் பொழுதே நாங்கள் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக நீ ஆக்கியருள். ரஹ்மானே, யா ரப்பே, யா அல்லாஹ், அந்த கபூர் என்ற புதைக்குழியை நாங்கள் சந்திப்பதற்கு முன் எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, யா அல்லாஹ், நாளை மறுமை நாளையில் எங்களை நீ எழுப்பும் பொழுது, யா ரப்பே, குற்றமற்றவர்களாக பாவமற்றவர்களாக எங்களை நீ எழுப்பிவிடு. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, நாளை மறுமை நாளையில் பாவிகளே பிரிந்து செல்லுங்கள் என்று கூறுவாயே, அத்தகைய கூட்டத்தில் எங்களை நீ ஆக்கிவிடாதே. யா அல்லாஹ், நல்லோர்கள் நாதாக்கள் உன்னால் மன்னிக்கப்பட்டவர்களோடு எங்களை நீ கபூல் செய்து கொடு. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, பாவமே செய்யாதவர்களா எங்களை நீ ஆக்கியருள். யா அல்லாஹ், எங்களுடைய கொடுக்கல் வாங்கலில் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீ மன்னித்தருள். ரஹ்மானே, யா அல்லாஹ், உன்னுடைய கடைமைகளிலே நான் தவறிழைத்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னுடைய படைப்பினங்களிடத்திலே நாங்கள் தவறிழைத்த பாவங்களை எல்லாம் நீ மன்னித்து விடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நீ உற்று கவனிக்கக்கூடியவனாய் இருக்கின்றாய். ரஹ்மானே, நாங்கள் எல்லாம் உன்னை மறந்தவர்களாக பாவத்தை செய்து விடுகின்றோம். யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, தக்வா என்ற இறை எச்சத்தை எங்களுடைய உள்ளத்தில் அதிகப்படுத்தி விடு. யா அல்லாஹ், எச்செயல் செய்தாலும் அதனை நீ பார்த்து கொண்டே இருக்கின்றாய் என்ற பயத்தை எங்களுடைய உள்ளத்திலே போட்டுவிடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், மறைவிலும், யா அல்லாஹ், மறைவிலும் நீ பார்க்கக்கூடியவனாய் இருக்கின்றாய். ரஹ்மானே, யா அல்லாஹ், எறும்புகள் நடக்கக்கூடிய சப்தத்தை கூட நீ அறிந்தவனாய் இருக்கின்றாய். ரஹ்மானே, யா ரப்பே, யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா செயல்களையும் கண்காணிக்கக்கூடிய ரகீபுனாய் இருக்கின்றாய். ரஹ்மானே, யா அல்லாஹ், எங்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், உன்னால் மன்னிக்கப்பட்டவர்களாக எங்களை நீ கபூல் செய்து கொடு. ரஹ்மானே, நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குற்றங்களை மன்னித்ததை போன்று, யா அல்லாஹ், அவர்களுடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாங்களும் கையேந்தி கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். ரஹ்மானே, எங்களுடைய தவறுகளை நீ மன்னித்து விடு. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு. யா அல்லாஹ், யா ரப்பே, யா ரஹ்மானே, குழப்பங்கள் நிறைந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். யா அல்லாஹ், உலக ஆசாபாசங்களை எங்கள் உள்ளத்திலே போட்டு விடாதே. யா அல்லாஹ், அதன் காரணமாக நாங்கள் ஏதேனும் பாவங்கள் செய்ய நேர்ந்து விடும். ரஹ்மானே, உலகத்துடைய ஆசையை விட்டும் எங்களை நீ பாதுகாத்தருள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா ரஹ்மானே, முழுமையாக எங்களுடைய வாழ்க்கை, யா அல்லாஹ், உனக்கு பயந்து வாழக்கூடிய வாழ்க்கையாக நீ ஆக்கி கொடு. யா அல்லாஹ், யா ரஹ்மானே, எங்களை எல்லாம் பெற்று பேணி பாதுகாத்து வளர்த்த எங்கள் பெற்றோரின் பாவத்தை மன்னித்தருள். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த மஜ்லிஸிலே யார் யாருடைய பெற்றோர்கள் எல்லாம் ஹயாத்தோடு இருக்கின்றார்களோ, யா அல்லாஹ், அவர்களுக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தையும் நிறைந்த பரக்கத்தையும் கொடு. யா அல்லாஹ், கைகால் ஆஃபியத்தை கொடு. யா அல்லாஹ், அவர்களுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்து கொடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்களுக்கு மருத்துவமனை செலவினங்களை விட்டும் அவர்களை நீ பாதுகாத்தருள். ரஹ்மானே, யா அல்லாஹ், மருத்துவமனைகளுக்கு அடிக்கடி செல்லக்கூடியதை விட்டும் அவர்களை நீ பாதுகாத்தருள். யா அல்லாஹ், தொடர்ந்து மாத்திரை மருந்துகள் உட்கொள்ளக்கூடிய நோய் நொடிகளை விட்டும் அவர்களை நீ பாதுகாத்தருள். ரஹ்மானே, யா அல்லாஹ், அந்த பெற்றோர்களுடைய கண்ணியத்தை உணர்ந்து பணிவுடைய செய்யக்கூடிய ஆண் பிள்ளைகளாகவும் பெண் பிள்ளைகளாகவும் அவர்களுக்கு நீ ஆக்கி கொடு. யா அல்லாஹ், யா அல்லாஹ், அவர்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை நீ தந்தருள். ரஹ்மானே, யா அல்லாஹ், இப்பொழுது அவர்கள் உள்ளத்தாலும் உடலாலும் பலகீனம் அடைந்திருக்கின்றார்கள். ரஹ்மானே, யா அல்லாஹ், உன் புறத்தில் இருந்து அவர்களுக்கு சந்தோஷத்தை நீ அளித்து விடு. யா அல்லாஹ்,
நிம்மதியை கொடுத்து விடியா அல்லா. அவர்களுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்து விடியா அல்லா. எவரிடத்திலும் எதற்காகவும் கையேந்த செய்து விடாதே ரஹ்மானே. யா ரப்பே யா அல்லா, அவர்களை கண்ணியமாக நீ நடத்தாட்டி விடியா அல்லா. யா அல்லா, நாங்கள் எல்லாம் சிறு வயதினராக இருக்கும் பொழுது எங்களை எப்படியெல்லாம் வளர்த்தெடுத்தார்களோ அதையும் விட யா ரஹ்மானே நல்ல முறையில் அவர்களை நீ வளர்த்தெடுத்துக்கொள் யா அல்லா. உன்னுடைய கண்காணிப்பிலும் உன்னுடைய பொறுப்பிலும் அவர்களை நீ ஆக்கிக்கொள் யா அல்லா. யா அல்லா, இந்த மஜ்லிஸிலே யார் யாரோட பெற்றோர்கள் எல்லாம் வஃபாத்தாக இருக்கின்றார்களோ ரஹ்மானே, யா அல்லா அவருடைய கபர்களில் யா அல்லா பூஞ்சோலையாக நீ ஆக்கி கொடு ரஹ்மானே. யா அல்லா அவருடைய கேள்வி கணக்கை லேசாக்கி கொடு யா அல்லா. யா அல்லா அவர்களுக்கெல்லாம் சொர்க்கத்தை வாஜிபாக்கி நரகத்தை ஹராமாக்கி வையா அல்லா. அனைத்து பாவங்களையும் மன்னித்து கிருபை செய்யா அல்லா. எங்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்தருள் ரஹ்மானே. யா அல்லா, உலகில் உள்ள முஃமினான முஸ்லிமான ஆண் பெண் அனைவருடைய பாவங்களை மன்னித்து கிருபை செய்யா அல்லா. யா அல்லா, எங்களுடைய ஈமானை சலாமத்தாக்கி குடியா அல்லா. வாழும் காலங்களிலும் எங்களுடைய மரண நேரத்திலும் உறுதியான ஈமானை பற்றி பிடித்தவர்களாக எங்களை நீ ஆக்கியருள் யா அல்லா. யா ரப்பே, எங்களுடைய ஈமானை யா ரஹ்மானை உறுதியாக்கி குடியா அல்லா. இன்பத்திலும் துன்பத்திலும் யா ரப்பே எங்களுடைய ஈமானை உறுதியாக்கி குடியா அல்லா. சஹாபியா பெண்களுடைய ஈமான் எல்லாம் எது போன்று இருந்ததோ அது போன்று ஈமான் எங்களுக்கு நசீபாக்கி குடியா அல்லா. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஈமான் எப்படி இருந்ததோ அது போன்று ஈமான் எங்களுக்கு நசீபாக்கி குடியா அல்லா. யா ரஹ்மானே, எங்களுடைய அவுலாதுகளுடைய ஈமானை உறுதியாக்கி குடியா அல்லா. யா அல்லா, இனி வரக்கூடிய பிச்சலங்களுடைய ஈமானும் உறுதியாக்கி குடியா அல்லா. யா ரஹ்மானே, யா அல்லா, எங்களுடைய ஈமானில் சிறு கீரல் கூட விழாமல் நீ பாதுகாத்தருள் ரஹ்மானே. யா அல்லா, கடுகளவு ஈமான் இருப்பவர்களை நரகத்திற்கு அனுப்புவதற்கு நீ வெட்கப்படுவாயே ரஹ்மானே. அப்பேற்பட்ட அந்த பொக்கிஷமான அந்த ஈமானை நாங்கள் பேணி பாதுகாக்கக்கூடியவர்களாக எங்களை உண்மை முஃமீனாக வாழச் செய்யா அல்லா. உண்மை முஸ்லீமாக வாழச் செய்யா அல்லா. உனக்கு அடிபணிந்தவர்களாக வாழச் செய்யா அல்லா. உன்னை மறந்தவர்களாக எங்களை நீ ஆக்கிவிடாது ரஹ்மானே. ஒரு நொடி பொழுது கூட உன்னை மறக்கடிக்க செய்து விடாது ரஹ்மானே. யா அல்லா, எங்களுக்கு கலிமாவுடைய வாழ்க்கை நசீபாக்கி குடியா அல்லா. கலிமாவுடனே வாழ்ந்து கலிமாவுடனே மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை குடியா அல்லா. யா அல்லா, நபியருடைய சுன்னத்துக்களை ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை குடியா அல்லா. யா அல்லா, நபியருடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு நசீபாக்கி குடியா அல்லா. யா அல்லா, நபியவர்கள் அதிகமாக செலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை குடியா அல்லா. நபியவருடைய முஹப்பத்தையும் அன்பையும் பெறக்கூடிய பாக்கியத்தை குடியா அல்லா. எந்நேரமும் நபியருடைய துவாவிற்கு உட்பட்டவர்களாக எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் இந்த சமுதாயத்தையும் நீ ஆக்கி குடியா அல்லா. யா ரஹ்மானே, நபியவர்கள் மீது செலவாத்து சொல்லக்கூடிய பாக்கியத்தை குடியா அல்லா. நபியருடைய ரவுலா ஷரீஃபிலே யா அல்லா யா ரஹ்மானே ஜியாரத்து செய்யக்கூடிய பாக்கியத்தை குடியா அல்லா. யா அல்லா, அவருடைய ரவுலா ஷரீஃபுக்கு சென்று 2 ரக்காத் தொழக்கூடிய பாக்கியத்தை குடியா அல்லா. யா அல்லா, நாளை மறுமை நாளையில் நபி அவர்களை எங்களுடைய கண் குளிரோடு பார்க்கக்கூடிய பாக்கியத்தை குடியா அல்லா. யா அல்லா, அவர்களுக்கு இந்த சந்திப்பை எங்களுக்கு நசீபாக்கி குடியா அல்லா. யா அல்லா, அவருடைய கரங்களில் இருந்து ஹவ்லத் கௌதர் தண்ணீர் அருந்தக்கூடிய பாக்கியத்தை குடியா அல்லா. நபி அவருடைய கரங்களை பற்றி பிடித்து முசாபாக செய்து முத்தமிடக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி குடியா அல்லா. யா அல்லா, 14ஆம் பக்கத்தின் நிலவை போன்று இருக்கக்கூடிய அந்த திருமுகத்தை காணக்கூடிய பாக்கியத்தை எங்களுடைய கண்களுக்கு நசீபாக்கி குடியா அல்லா. யா ரஹ்மானே, நபி அவர்களோடும் நபியுடைய குடும்பத்தோடும் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்கி குடியா அல்லா. யா ரப்பே யா ரஹ்மான், எங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி குடியா அல்லா. யா அல்லா, எல்லா உம்மத்துமார்களும் ஒன்று சேர்ந்து நபி அவர்களோடு இருக்கக்கூடிய பாக்கியத்தை குடியா அல்லா. யா அல்லா, ஐவேளை தொழுகையும் கலா இல்லாமல் தொழக்கூடிய பாக்கியத்தை குடியா அல்லா. எங்களுடைய தொழுகையெல்லாம் நீ ஏற்றுக்கொள் ரஹ்மானே. எங்களுடைய தொழுகையிலே ஏதேனும் குற்றங்குறை இருந்தால் மன்னித்து கபூல் செய்து குடியா அல்லா. யா அல்லா, எங்களுடைய ஆயுட்காலத்திலே நாங்கள் விடுபட்ட தொழுகையெல்லாம் நீ மன்னித்தருள் யா அல்லா. யா ரப்பே, தொழுகையாளிகளுக்காகவே தொழுகையை விட்டவர்களுக்காகவே யா ரஹ்மானே நீ நரகத்தை தயார் செய்து வைத்திருக்கின்றாய் யா அல்லா. அந்த ஷக்கர் என்ற நரகத்திற்குரியவர்களாக நீ ஆக்கிவிடாது ரஹ்மானே. எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் யா ரப்பே யா அல்லா தொழுகையாளிகளாக நீ ஆக்கி குடியா அல்லா. வாங்க சொன்ன உடனேயே தொழக்கூடிய பயத்தை எங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு கொடுத்து விடு ரஹ்மானே. எங்களுடைய தொழுகையெல்லாம் நீ கபூல் செய்து குடியா அல்லா. இம்மையிலும் மறுமையிலும் எங்களை காக்கக்கூடிய தொழுகையாக நீ ஆக்கி குடியா அல்லா. யா அல்லா, எங்களுடைய தொழுகையில் குற்றங்குறை இருந்தால் மன்னித்து கபூல் செய்து குடியா அல்லா. யா அல்லா, எங்களுக்கு எந்த ஒரு தேவை ஏற்பட்டாலும் 2 ரக்காத் தொழுது பெறக்கூடிய பாக்கியத்தை குடியா அல்லா. யா ரஹ்மானே, திக்ர் செய்யும் நாவை குடியா அல்லா. ஷுக்ர் செய்யும் உள்ளத்தை குடியா அல்லா. ஸ்வாலிஹான அமல்கள் செய்யக்கூடிய பாக்கியசாலிகளாக எங்களையும் எங்களை சார்ந்தவர்களையும் நீ ஆக்கியருள் ரஹ்மானே. உன்னுடைய பொருத்தமான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை குடியா அல்லா.
யா ரஹ்மானே உன்னுடைய பொருத்தமான செல்வத்தை எங்களுக்கு நசீபாக்கி குடியா அல்லா. யா ரப்பே எங்களுக்கெல்லாம் நீண்ட ஹயாத்தை குடியா அல்லா. யா ரப்பே எங்களுக்கு நிறைந்த செல்வத்தை குடியா அல்லா. விசாலமான செல்வத்தை குடியா அல்லா. எங்களுடைய குழந்தைகளிடையே பரக்கத்தை குடியா அல்லா. எங்களுடைய ஆயுட்காலத்திலே பரக்கத்தை குடியா அல்லா. யா ரஹ்மானே எங்களுடைய வீடுகளிலே எண்ணத்தையும் பரக்கத்தை குடியா அல்லா. ஹலாலான ரிஸ்கை குடியா அல்லா. ஹராமை விட்டு நீ பாதுகாத்தருள் ரஹ்மானே. யா அல்லா ஒரு மீட்டர் தண்ணீருக்கும் நீ கேள்வி கேட்பாயா அல்லா. நாங்கள் சாப்பிடக்கூடிய ஒவ்வொரு உணவிற்கும் நீ கேள்வி கேட்பாய் ரஹ்மானே. யா அல்லா இவை அனைத்தும் ஹலாலாக இருக்க தௌஃபீக் செய்யா அல்லா. எங்களுடைய தொண்டைக்குள் செல்வது அத்துணையுமே எங்களுக்கு ஹலாலாக்கி குடியா அல்லா. ஹராமான உணவை விட்டும் எங்களை எங்களுடைய சமுதாயத்தை நீ பாதுகாத்தருள் ரஹ்மானே. ஹலாலான வாழ்க்கையை எங்களுக்கு நசீபாக்கி குடியா அல்லா. ஹராமான வாழ்க்கையை விட்டும் எங்களுக்கு நீ தடுத்து விடியா அல்லா. ஹராமான வருமானத்தை விட்டும் நீ பாதுகாத்தருள் ரஹ்மானே. யா அல்லா ஹலாலான ரிஸ்கை குடியா அல்லா. வட்டியிலிருந்தும் யா அல்லா இந்த சமுதாயத்தை நீ பாதுகாத்தருள் யா அல்லா. யா அல்லா வட்டி வாங்குபவர்கள், வட்டி கொடுப்பவர்கள், யா அல்லா வட்டிக்கு சாட்சி சொல்பவர்கள் அத்தனை பேருமே பாவிகளாக இருக்கின்றார்கள் ரஹ்மானே. யா அல்லா இன்றைக்கு வட்டி என்பது சர்வசாதாரணமாக புழங்கப்படக்கூடிய ஒரு பாவமாக இருக்கின்றது யா அல்லா. அப்பாவத்தை நீ மன்னித்து கிருபை செய்யா அல்லா. அதனை விட்டு முஸ்லீம் சமுதாயத்தை நீ பாதுகாத்தருள் ரஹ்மானே. யா அல்லா ஆடம்பர வாழ்க்கை விட்டும் நீ பாதுகாத்தருள் ரஹ்மானே. உனக்காக அஞ்சி வாழக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கும் எங்களுடைய சமுதாயத்துக்கும் நசீபாக்கி கூடியா அல்லா. யா ரப்பே யா அல்லா எங்களுடைய ஈமானை சோதித்து விடாத ரஹ்மானே. யா அல்லா என்னுடைய மூத்துடைய நேரத்தை லேசாக்கி கூடியா அல்லா. சக்கராத்துடைய கஷ்டத்தை லேசாக்கி கூடியா அல்லா. யா அல்லா எங்களுடைய மரண நேரத்திலே கலிமாவை நசீபாக்கி கூடியா அல்லா. யா அல்லா நல்லோர்களுடைய ரூஹை எப்படி கைப்பற்றுவாயோ அது போன்று எங்களுடைய ரூஹை நீ கைப்பற்றியா அல்லா. யா ரஹ்மானே பாவிகளுடைய ரூஹை கைப்பற்றுவதை போன்று அல்லாமல் யா அல்லா நல்லோர்கள் சாலிஹீன்களுடைய ரூஹை எல்லாம் நீ எப்படி மிருதுவான முறையில் கைப்பற்ற கூறினாயோ அது போன்று எங்களுடைய ரூஹை நீ கைப்பற்றியா அல்லா. யா அல்லா எங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை வாஜிபாக்கி குடியா அல்லா. யா அல்லா கபருடைய வாழ்க்கை எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் லேசாக்கி குடியா அல்லா. கபரில் கேள்வி கணக்கு எங்களுக்கு லேசாக்கி குடியா அல்லா. கபர் என்பது புழு பூச்சிகள் நிறைந்த வீடு ரஹ்மானே. கபர் என்பது விசஜந்துக்கள் நிறைந்த வீடு யா அல்லா. கபர் என்பது இருள் நிறைந்த வீடு யா அல்லா. யா ரஹ்மானே இவை அல்லாத வீடாக எங்களுக்கு கபரை ஆக்கி குடியா அல்லா. யா அல்லா யா ரஹ்மானே சந்திரன் ஒளி வீசக்கூடிய கபராக என்னுடைய கபரை நீ ஆக்கி குடியா அல்லா. சொர்க்கத்துடைய காற்றும் சொர்க்கத்துடைய நறுமணமும் வீசக்கூடிய கபராக என்னுடைய கபர்களை நீ ஆக்கி குடியா அல்லா. நிம்மதியாக உறங்கக்கூடிய கபராக என்னுடைய கபர்களை நீ ஆக்கி குடு ரஹ்மானே. கபருடைய வேதனை விட்டும் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களை நீ பாதுகாத்தருள் யா அல்லா. யா அல்லா யா ரஹ்மானே மறுமையில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் நாங்கள் தக்க பதிலளிக்கக்கூடிய பாக்கியத்தை குடியா அல்லா. யா அல்லா சொர்க்கம் என்று வாக்களிக்கப்பட்டவர்களோடு எங்களை நீ ஆக்கிவிடு ரஹ்மானே. யா அல்லா மறைமுகமாக கேள்வி கணக்கு கேட்டு நீ சொர்க்கத்துக்கு அனுப்புவாய் அது போன்ற கூட்டத்தில் எங்களை நீ ஆக்கிவிடியா அல்லா. ஒரு கூட்டத்தை நீ கேள்வி கணக்கே கேட்காமல் நீ சொர்க்கத்துக்கு அனுப்புவாயே யா அல்லா. அத்தகைய கூட்டத்தில் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களை நீ ஆக்கி கொடு ரஹ்மானே. அத்தனை மக்களுக்கு முன்னால் நாங்கள் செய்த பாவத்தை நீ பகிரங்கப்படுத்தி விடாதே யா அல்லா. வெட்கப்பட்டு கூனி குறுகி நிற்கக்கூடிய நிலை எங்களுக்கு நீ கொடுத்து விடாதையா அல்லா. யா ரஹ்மானே மறுமை நாளையில் எங்களை கண்ணியமாக நீ நடத்தாட்டி விடையா அல்லா. உன்னுடைய அரிசுடைய நிலையை எங்களுக்கு நீ தந்தருள் ரஹ்மானே. உன்னுடைய மன்னிப்பை எங்களுக்கு தந்தருள் ரஹ்மானே. உன்னுடைய இரக்கத்தை எங்கள் மீது பொழிந்து விடையா அல்லா. எங்களை எல்லாம் நீ மன்னித்து கிருபை செய்யா அல்லா. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் நபியருடைய உம்மத்துமார்கள் அத்தனை மக்களை நீ பாதுகாத்தருள் ரஹ்மானே. முஸ்லீம் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய அனாச்சாரங்களை நீ பாதுகாத்தருள் ரஹ்மானே. யா அல்லா எங்களை எல்லாம் நீ பொருந்திக்கொள் யா அல்லா. எங்களுடைய வாழ்க்கை முறைகளை நீ பொருந்திக்கொள் ரஹ்மானே. எங்களுடைய ஆயுட்காலத்தை நீ பொருந்திக்கொள் ரஹ்மானே. யா அல்லா எங்களை எல்லாம் சோதித்து விடாதே யா அல்லா. நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக எந்த ஒரு சோதனையும் எங்களுக்கு நீ கொடுத்து விடாதே யா அல்லா. யா ரப்பே நாங்கள் செய்த பாவத்தின் காரணமாக எங்கள் குழந்தை செல்வங்களிலே சோதித்து விடாதே யா அல்லா. எங்களுடைய பொருட்செல்வத்திலே சோதித்து விடாதே யா அல்லா. எங்களுடைய ஆயுட்காலத்திலே சோதித்து விடாதே யா அல்லா. யா ரஹ்மான் எங்களுடைய வீடுகளிலே பலா முசீபத்துகளை தூரமாக்கி யா அல்லா. கஞ்சிஷ்டி செய்வினை பொறாமைக்காரர்கள் தீங்குகள் யா அல்லா. கெட்ட ஷைத்தான்களுடைய தீங்குகளை விட்டும் எங்களையும் குடும்பத்தாரையும் நீ பாதுகாத்தருள் ரஹ்மானே. யா அல்லா மருத்துவமனை செலவினங்களை விட்டும் நீ பாதுகாத்தருள் ரஹ்மானே. யா அல்லா அடிக்கடி மருத்துவமனைகளுக்கு செல்லக்கூடிய நோய் நொடிகளை விட்டு நீ
பாதுகாத்தருள் ரஹ்மானே. யா அல்லாஹ் நிரந்தரமாக மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளக்கூடிய நோய் நொடிகளை விட்டும் எங்களையும் எங்களை சார்ந்தவர்களை நீ பாதுகாத்தருள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் எங்களுடைய உடல் உறுப்புகள் உள் உறுப்புகள் பழுதடைவதை விட்டு நீ பாதுகாத்தருள் ரஹ்மானே. எங்களுடைய உடல் உறுப்புகளை எல்லாம் நீ எப்படி கொடுத்தாயோ அதே போன்று உன்னிடத்திலே நாங்கள் கொண்டு வந்து ஒப்படைக்கக்கூடியவர்களாக எங்களை நீ ஆக்கியருள் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய உடல் உறுப்புகளை சிறிதும் எந்த ஒரு கஷ்டத்தையும் சிரமத்தையும் நீ கொடுத்து விடாதே யா அல்லாஹ். யா அல்லாஹ் கொடிய நோய்களுக்கு எங்களை உட்பட்டவர்களாக நீ ஆக்கி விடாதே யா அல்லாஹ். இன்றைக்கு பெயரே தெரியாத பெயர் சொல்ல முடியாத நோய்கள் எல்லாம் வந்துவிட்டது ரஹ்மானே. அத்தகைய நோய் நொடி இல்லாத வாழ்க்கை எங்களுக்கும் எங்களை சார்ந்தவர்களுக்கும் நசீபாக்கக்கூடிய அல்லாஹ். மஜ்லிஸிலே கபூல் செய்யக்கூடிய அல்லாஹ். இந்த மஜ்லிஸிலே ஓதப்பட்டதை நீ கபூல் செய்யக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த மஜ்லிஸிலே யார் யாரெல்லாம் என்னென்ன ஆஜத்துக்களை நாடி உன்னிடத்திலே வந்து யா அல்லாஹ் ஃபகீர்களாக ஏழைகளாக கையேந்தி கேட்டுக்கொண்டு அமர்ந்திருக்கின்றார்கள் ரஹ்மானே. எங்களுடைய கரங்களை எல்லாம் வெறுங்கையாக நீ தட்டி விடாதையா அல்லாஹ். எங்களுடைய துவாக்களை எல்லாம் நீ தட்டி விடாதையா அல்லாஹ். நீ முஜீபுன்னாய் இருக்கின்றாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களுடைய குரலுக்கு பதில் கொடுக்கக்கூடியவனாய் இருக்கின்றாய் ரஹ்மானே. எங்களுடைய தேவைகள் அத்தனையும் நீ கபூல் செய்யக்கூடிய அல்லாஹ். எங்களுடைய நாட்டங்கள் அத்தனையும் கபூல் செய்யக்கூடிய அல்லாஹ். எங்களுடைய உள்ளங்களை நீ அறிந்தவனாய் இருக்கின்றாய் ரஹ்மானே. யா அல்லாஹ் எங்களை எல்லாம் நீ கபூல் செய்யக்கூடிய அல்லாஹ். இன்னும் யாரெல்லாம் என்னென்ன ஆஜத்துக்களை நாடி துவா கேட்க சொன்னார்களோ அவருடைய அனைத்து ஆஜத்துகளையும் தேவைகளையும் நீ பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த மதரசாவுடைய கட்டிடத்திற்கு என்ன கஷ்டம் யா ரஹ்மான் எந்த இடையூறிலா எங்களுடைய காரியங்கள் அனைத்தையும் உன்னிடத்திலே நாங்கள் ஒப்படைத்து விட்டோம் ரஹ்மானே. சிறப்பாக எங்களுக்கு நீ நடத்தாட்டிக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் இன்னும் யாரெல்லாம் என்னென்ன ஆஜத்துக்களை நாடி எங்களிடத்திலே துவா கேட்க சொன்னார்களோ அவருடைய அனைத்து ஆஜத்துகளையும் தேவைகளையும் நீ பூர்த்தி செய்யக்கூடிய அல்லாஹ். யா அல்லாஹ் இந்த எளிமையான துவாவை ஹபீபே முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துவா பரக்கத்தை கொண்டும் உன்னுடைய மேலான மாபெரும் கிருபையின் ரஹ்மத்தை கொண்டும் ஏற்றுக்கொள் யா அல்லாஹ். வஸல்லல்லாஹு தஆலா வஸல்லம் அலா கைரி ஹல்கிஹி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். யா அல்லாஹ் யா